Now let's see identity 3.1. Prove that cos of a plus b is equal to cos a cos b minus sin a sin b. இதை prove பண்ணுறதுக்கு we have to draw a unit circle with center at the origin. Now draw x-axis and y-axis and mark origin. Now draw a unit circle. Unit circle na radius 1. 1 unit வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். இது 1 யூனிட் அப்படின்னு. ஓகே, இந்த சர்க்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுது இல்லையா? லென்த் ஓபின்றது என்னது? ரேடியஸ். இங்கே பாயிண்ட் பி மார்க் பண்ணிக்கோ. ரேடியஸோடைய லென்த் என்ன? 1. யூனிட் சர்க்கிள் தானே சொல்லியிருக்கோம், அதனால் இதோடைய லென்த் 1. எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கு இல்லையா பாயிண்ட்ஸ் எல்லாம், அப்போது ஒய் எல்லாம் ஜீரோவாக இருக்கும். therefore the point P is 1,0. okay, and now see this is a point Q. mark a point Q and join OQ. எப்போவுமே நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணும்போது எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு தான் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். பட் போலார் கோஆர்டினேட்ஸில் நம்ம எப்படி எழுதுவோன்னா, இப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இதுதான் வந்து நம்ம கோஆர்டினேட் பிளேனில் மார்க் பண்ணுவோம். பட் போலார் கோஆர்டினேட்ஸில் இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி எழுதலான்னா, ஆர் காஸ் தீட்டா கமா ஆர் சைன் தீட்டா. இது போலார் கோஆர்டினேட்ஸில் இந்த பாயிண்ட்டை நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். எக்ஸ்னா ஆர் காஸ் தீட்டா அண்ட் ஒய்னா ஆர் சைன் தீட்டா. ஆருங்கிறது ரேடியஸ், அந்த யூனிட் சர்க்கிள் அந்த சர்க்கிளோடைய ரேடியஸ். இங்கே யூனிட் சர்க்கிள் இல்லையா, அப்போ ரேடியஸ் வந்து 1ன்னு எடுத்துக்குவோம். தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள், எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், அதுதான் தீட்டா. இப்போ இங்கே பாருங்கள், we have plotted a point Q. ஓகே, இதை வந்து ஆங்கிள் POQ வந்து A அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ரேடியஸ் OQவும் ரேடியஸ் தானே, ரேடியஸ் வந்து 1. ஓகே, ஸோ ஆர் இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணு. தீட்டானா ஆங்கிள் A அப்படின்னா காஸ் A சைன் A அப்படின்னு வரும். ஓகே, நவ் பிளாட் அ பாயிண்ட் ஆர், ஜாயின் OR. இப்போ நீங்கள் என்ன அசியூம் பண்ணிக்கிறீங்கன்னா, QOR இருக்கு இல்லையா, அதை ஆங்கிள் B அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் ஆனால் இந்த இடத்துல நீ ஆங்கிள் எழுதும் போது எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை தான் நீ எழுதணும். ஆல்ரெடி இந்த ஆங்கிள் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கு இல்லையா ஏ, இந்த இடத்துல இருந்து QOR வந்து B, POQ வந்து A அண்ட் QOR வந்து B. ஸோ டுகெதர் ஆங்கிள் PORங்கிறது A + B ஆகிடுது. அதனால் இங்கே ஆர் காஸ் தீட்டா, அதாவது ஆர்னா 1, இதோடைய லென்த்தும் ORும் ரேடியஸ் தானே 1. அப்போ காஸ் ஆஃப் A + B மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னது? A + B. அப்போ காஸ் ஆஃப் A + B அண்ட் சைன் ஆஃப் A + B. ஓகே, அண்ட் நவ் இந்த இடத்துல ஆங்கிள் QOR நம்ம என்ன மெஷர் எடுத்திருக்கோமோ அதே போல் ஆங்கிள் POS அதே மெஷர் எடுத்துக்கோங்க. இங்கே என்ன மெஷர் இருக்கோ ஆங்கிள் B அதே. பட் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ஆங்கிள் வந்து நெகட்டிவில் இருக்கும். ஸோ -B அப்படின்னு மேக் பண்ணிக்கோது. நவ் பிளாட் அ பாயிண்ட் எஸ், ஜாயின் OS. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆங்கிள் வந்து நம்ம -Bன்னு மேக் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இங்கே ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா, ரேடியஸ் எவ்வளோ? இது 1. ஸோ காஸ் ஆஃப் இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்ன? -B. ஸோ காஸ் ஆஃப் -B சைன் ஆஃப் -B, ரேடியஸ் வந்து 1ன்னு ஆகிடுது. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. காஸ் ஆஃப் -θங்கிறது காஸ் தீட்டா, அதாவது காஸ் B. சைன் ஆஃப் -θனா -sin தீட்டா, அப்போ -sin B. இப்போ இந்த சர்க்கிளில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ ஆங்கிள் POQங்கிறது A, டயக்ராமை பார்த்து எழுதிக்கோ. ஆங்கிள் PORங்கிறது A + B, ஆங்கிள் QOR அப்படிங்கிறது B, ஆங்கிள் QOR அப்படிங்கிறது B, அண்ட் ஆங்கிள் POSங்கிறது -B. கோஆர்டினேட் P வந்து 1,0 அண்ட் கோஆர்டினேட் Q வந்து cos A sin A, R வந்து cos of A + B sin of A + B அண்ட் S is cos B, -sin B. அண்ட் மோர் ஓவர் இது 4th குவாட்ரண்ட்டில் இருந்தால் நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்? +- இருக்கும். அதுவும் கரெக்டாக இருக்குது பாரு. ஓகே, நவ் யூ அப்சர்வ் த சர்க்கிள். இதில் தீஸ் 2 ட்ரையாங்கிள்ஸ் SOQ இருக்குது பார்த்தியா, இந்த ட்ரையாங்கிளும் POR இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளும் காங்க்ருவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் யூ டேக் திஸ் ட்ரையாங்கிள் SOQ ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. இதோடைய மெஷர் ஆங்கிள் வந்து A, இது வந்து ஆங்கிள் வந்து ஓகே, பட் -B அப்படிங்கிறது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால -B. பட் இதோடைய லென்த்தும் என்ன தான்? இதோடைய மெஷர் A + B தான்.
ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள்ஸை வச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா these two triangles are congruent அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, triangle POR and triangle QOS are congruent. Therefore, RP is equal to QS. அதாவது லென்த் RP இந்த லென்த்தும் QS உடைய டிஸ்டன்ஸும் சேம். RPங்கிற டிஸ்டன்ஸும் QS அப்படிங்கிற டிஸ்டன்ஸும் அது சேமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ டிஸ்டன்ஸ் RP, R இங்கே இருக்குது பாரு, cos ஆஃப் a ப்ளஸ் பி சைன் ஆஃப் a ப்ளஸ் பி, பிங்கிறது 1,0. ஸோ இது x1 y1 அசியூம் பண்ணிக்கோ, இது x2 y2 அசியூம் பண்ணிக்கோ. x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square formula யூஸ் பண்ணேன்னா root of 1 minus cos of a plus b the whole square plus இந்த இடத்துல என்ன இருக்குது? 0 இருக்குது. 0 minus of sin a plus b the whole square which is equal to root of qs. qs நீங்கள் பார்த்தீங்கன்னா q உடைய coordinates cos a sin a, s உடைய coordinates cos b, minus sin b. ஸோ அதை யூஸ் பண்ணி root of cos a minus cos b the whole square plus sin a plus sin b the whole square. Square root vanish பண்ணனும்னா you have to square on both sides. Okay, அப்போ square root vanish ஆயிடும். And now square root குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிடு. 1 minus cos of a plus b the whole square plus இது minus the whole squareனா அது பாசிட்டிவாக மாறிடும். So plus sin of a plus b the whole square. Right sideல square root vanish ஆயிடுச்சு, remaining term எடுத்து அப்படியே எழுது. Okay. And now you're going to expand this. A minus b the whole square formula இருக்கு இல்லையா? a square minus 2ab plus b square. Okay, இது expand பண்ணிங்கன்னா இந்த terms கிடைச்சிடும். The 3 terms கிடைக்கும். Okay, a square minus 2ab plus b square. அடுத்தது sin of a plus b the whole square na sin square a plus b. And now இதையும் a minus b the whole square formula இருக்கு expand பண்ணி a square minus 2ab plus b square. And இது a plus b the whole square formula இருக்குது. அப்போ a square plus 2ab plus b square sin square b. இதை group பண்ணிக்கோ. cos square theta plus sin square theta 1 தெரியும். தீட்டானா இங்கே a plus b, இங்கேயும் a plus b. ஆங்கிள் சேமாக இருக்குது பாரு. ஸோ இது வந்து 1. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்குது. 1 ஸ்கொயர் வந்து 1. இதுவும் அப்படியே தான் இருக்குது. minus 2 cos of a plus b. இதுக்கு பதில் 1ன்னு எழுதியாச்சு, which is equal to. அண்ட் இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிக்கோங்க. cos square a plus sin square aங்கிறது என்னது? 1 இல்லையா? அண்ட் தென் cos square b plus sin square b என்னது? 1. ஸோ 1 plus 1 is 2 மைனஸ் காமனாக வெளியே எடுத்துக்கோ. 2 காமனாக இருக்குது இந்த ரெண்டு டேர்ம்லேயும். இன்ட்டு cos a cos b, இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா? ஸோ வெளியே மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் சைன் தான் கரெக்டாக இருக்கும். sin a sin b. அண்ட் நவ் 1 plus 1 is 2 மைனஸ் அப்படியே எழுதிக்கோ 2 cos of a plus b which is equal to இங்கே இருக்கிறத அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறேன். அண்ட் 2 will get cancel. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து minus 2 cos of a plus b is equal to minus 2 into cos a cos b minus sin a sin b அப்படியே வந்துடுது. minus 2 and minus 2 will get cancelled. So you have cos of a plus b is equal to cos a cos b minus sin a sin b. Hence proved. This is the first identity. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐடென்டிட்டி. Okay, thank you children.